ஒரு ஊர்ல ஒரு முதலாளிட்ட ஒரு கழுதையும், ஒரு நாயும் இருந்துச்சாம். இவர தொழில் வந்து ஒரு இடத்திலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு பொதிய கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்காக தான் இந்த கழுதைய வளர்த்திருக்கிறார். இந்த நாய வளர்த்ததுக்கு காரணம் வந்து இவருடைய சொத்துக்களையும், இவரையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நாய வளர்த்திருந்திருக்கார். ஒரு நாள் இவர் வந்து நல்லா தூங்கிக் கொண்டிருந்திருக்காரு. கள்ளன் வந்திருக்கான். அப்ப இத பார்த்த நாய் மனசுக்குள்ள நினைச்சிருக்கு, இவர் வந்து ஒழுங்கா சாப்பாடு போடுறதில்ல. இவர ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தும் பார்க்காத மாரி தூங்கிட்டான். ஆனா கழுதைக்கு பொறுக்க முடியல. முதலாளிட்ட இருந்து இவன் வந்து பணத்த திருடிட்டு போப்போறான், அல்லது எதையாவது ஒண்ண எடுத்துட்டு போப்போறான்னு சொல்லி முதலாளிய எழுப்பணும், விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி கத்தியிருக்கு. இத கேட்ட கள்ளன் வந்து ஓடிட்டான். அப்ப முதலாளி எழும்பி பார்த்திருக்கிறாரு. அங்க ஒருத்தருமே இல்ல. கழுத தான் கத்திக் கொண்டிருந்திருக்கு. நான் தூங்கும்போது உனக்கு என்ன சத்தம்? என்னைய எழுப்புறியா? அப்படின்னு சொல்லி போட்டு அங்க கிடந்த கட்டையால கழுதைக்கு செம அடியாம். இதனுடைய மைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நம்ம செய்யணும். மற்றாக்களுடைய வேலைக்குள்ள போய் மூக்க நுழைச்சா இப்படித்தான் அடிபட வேண்டி தான் இருக்கும். சரியா? வீடியோ பார்த்தீங்களா? கதை பிடிச்சிருந்தா லைக்க போட்டுட்டு, ஷேர பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? நன்றி, வணக்கம்.